ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். கலகலப்பு அப்படின்ற படத்தில் சந்தானம் ஒரு காமெடி பண்ணுவார். என்ன அப்படின்னா, தாங்கிட்ட வேலை பார்க்குற 3 பேருக்கு 3 வேலையை கொடுப்பாரு. உடனே விமல் என்ன கேட்பார் அப்படின்னா, இதுக்கு பருத்தி முட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாஸ்தவம் தான், ஆனால் இவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்ம சந்தானம். திரையில் நடந்த இந்த காமெடி இன்னைக்கு அரசியல் களத்தில் நேரில் நடந்திருக்குங்க. ஆமாங்க, சந்தானம் எப்படி காமெடி பண்ணாரோ அதே போல் பாஜகவை சேர்ந்த 3 வேட்பாளர்கள் இதே பல்லவியை பாடியிருக்கிறாங்க. அந்த 3 வேட்பாளர்கள் வேற யாரும் இல்லை, கோவையில் போட்டியிடக்கூடிய பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை, தென் சென்னையில் போட்டியிடக்கூடிய தமிழிசை, அதே போல மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய வினோத் செல்வம். இந்த 3 பேர் தான் சந்தானம் பாடிய பல்லவியை போலவே ஒரு பல்லவியை பாடியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 3 பேருமே பிரதமர் மோடியை கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த 3 பேரும் சொன்னது என்ன, ஏன் பிரதமர் மோடியை இவங்க சாடுனாங்க? அது மட்டும் கிடையாதுங்க, இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதே பாஜகவை சேர்ந்த 2 பெண்கள் பாஜகவிற்கு எதிராகவே ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வரிசையில் இன்னொரு பெண்ணும் கூடுதலாக இன்னும் சில நாட்களில் இணைய போகிறார் அப்படின்ற தகவல் இன்னைக்கு பாஜக கமலாலய வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த 2 பெண்கள் செஞ்ச சம்பவம் என்ன, மூணாவதா அந்த பெண் என்ன சம்பவம் செய்ய போகிறார் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை தமிழ்நாடு துவக்கி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நேற்றைக்கு நடந்த வாக்குப்பதிவை பார்க்கும்போது அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய பார்வையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான வாக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பாஜகவை சேர்ந்த 3 வேட்பாளர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சாங்க. அதாவது பாஜக தலைவரான அண்ணாமலை, வினோத் செல்வம், தமிழிசை இந்த 3 பேரும் வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பாஜகவிற்கு பரம்பரையாக ஓட்டு போடக்கூடிய 1 லட்சம் வாக்காளர்களை திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் இந்த வாக்குப்பதிவிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அநியாயம், மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த 3 பேசியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக மத்திய சென்னை போட்டியிடக்கூடிய வினோத் செல்வம் இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பூத்துக்கு 70 to 80 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்த தொகுதியும் பார்க்கும்போது 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு. இன்னொரு பக்கம் தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு கவுன்சிலர் தேர்தலில் கிடைச்ச அந்த வாக்குகள் கூட இந்த முறை பதிவாகவே இல்லை, அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு, அதனால பாஜகவினருடைய வாக்குகளை எல்லாம் திட்டமிட்டு இவங்க நீக்கி இருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போக அண்ணாமலை தன் பங்குக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹோம்வொர்க் ரொம்ப புவர், பேசிக் ஹோம்வொர்க் ரொம்ப புவர். இதில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. காரணம், நிறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர்கள் எல்லாமே ட்ரெடிஷனலாக ஓட்டு போடுறவங்க, அவங்க இன்னைக்கு நிறைய இடத்துல வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான முன் தயாரிப்பே ரொம்ப மோசமா இருக்கு, இதுல அரசியல் தலையீடு இருக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. ஏன் தெரியுமா வருது? பாஜகவிற்கு பரம்பரையாக வாக்களிக்கக்கூடிய 1 லட்சம் வாக்குகளை கோவை தொகுதியிலிருந்து மட்டும் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை. இந்த 3 பேருமே பாஜகவுடைய வாக்காளர்களுடைய பெயர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரே பல்லவியை பாடுவதற்கு காரணம் தோல்வி பயம்தான். மற்ற வேட்பாளர்கள் எல்லாருமே அதே சந்தானம் காமெடியில், வாத்தியாரே சாப்பிட்டுட்டு சாயந்தரமா தேடுவோமா அப்படின்ற மாதிரி, நமக்கு தான் டெபாசிட் கிடைக்காதே, நம்ம பேசாமல் வீட்டிலே இருந்துருவோம்னு சொல்லிட்டு அமைதியாக போக, இந்த 3 பேர் மட்டும் பிரஸ்டீஜ் பேரும் நம்ம தோத்துட்டு அவமானம் அப்படின்றக்காண்டி ஏதாவது ஒரு காரணத்தை இப்போவே சொல்லி வச்சிடணுன்றக்காக இந்த காரணத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர் சொல்கிற காரணத்தை நம்ம செக் பண்ணி பார்த்தா ரொம்பவுமே வினோதமாக இருக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பரம்பரையாக பாஜக போடக்கூடிய 1 லட்சம் வாக்குகள் இல்லைன்றாரு. அப்போ பரம்பரைன்னு அர்த்தம் 1980களில் இருந்து அந்த கோவையில் பாஜகவுக்கு ஓட்டளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் பரம்பரையாக சொல்ல முடியும். ஏன்னா புதிய தலைமுறை வாக்காளர்கள்லாம் பரம்பரைன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, அப்படி எவ்வளவு வாக்குகளை பாஜக வாங்கியிருக்கு, உண்மையிலேயே பரம்பரையாக 1 லட்சம் வாக்குகள் இருந்திருக்கா பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா, அதாவது 1998, 1999, 2004, 2014, 2019 இதில் எல்லாத்துலேயுமே பாஜக கூட்டணி அமைச்சு, எதர் திமுக அல்லது அதிமுக அல்லது தேமுதிக மதிமுக இப்படியான கூட்டணிகள் அமைச்சு தான் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. அப்படியான கூட்டணியை அமைச்சதுனால தான் பாஜக கோயம்புத்தூரில் 1 லட்சம் வாக்குகளை தாண்டி இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய பரம்பரை வாக்குகள் என்பது பாஜகவுக்கு மட்டுமே படக்கூடிய வாக்குகள் தானே. அப்போ தனித்து போட்டியிடக்கூடிய தொகுதியெல்லாம் செக் பண்ணோம்னா உண்மையிலே பாஜகவுக்கு 1 லட்சம் பரம்பரை வாக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம்ல. அந்த வகையில் 2009 தேர்தல் பிஜேபி கோவையில் வாங்கின அந்த வாக்குகள் எவ்வளோ தெரியுமா?
37,909 வாக்குகள். அதாவது GKS செல்வகுமார் இவர் வந்து கோயம்புத்தூரில் MP கேண்டிடேட்டாக போட்டிடுறாரு. இவர் வாங்கின வாக்கு சதவீதம் என்பது வெறும் 4.61%. பரம்பரையான்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 1996 பாஜக தனித்து போட்டியிட்ட ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் பிஜேபி எவ்வளோ வாங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்தா KS நடராஜன் அப்படின்றவர் போட்டியிருக்கிறாரு. இவர் வாங்கிய வாக்கு என்பது 43,289 வாக்குகள் தான். அதாவது 5.30% வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாரு. டெபாசிட் கிடையாது. ஏன்னா டெபாசிட்டுக்கு 16% ஓட்டு வாங்கணும். அப்போ 2009 தனித்து போட்டிட்டு டெபாசிட் இல்லை, 1996 தனித்து போட்டிட்டு டெபாசிட் இல்லை, 1,00,000 வாக்குகள் வாங்கலாம். சரி, இன்னும் கூடுதலாக மேலே போய் பார்ப்போம். ஏன்னா பரம்பரைன்றப்ப ஒரு சில நேரம் அப்போ வாக்களிச்சிருக்கலாம், இப்போ கூட வாக்களிக்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா 1991 47,267 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 1987 25,132 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை எவ்வளவு தேடி பார்த்தாலுமே எந்த தேர்தலையுமே கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு 1,00,000 வாக்குகள் தாண்டவே இல்லையே. அப்புறம் எப்படி பாஜகவிற்கு பரம்பரையாக ஓட்டுப்படக்கூடிய இந்த 1,00,000 வாக்குகள் போயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அப்போ அண்ணாமலை இங்கே சொல்வது பச்சை பொய்யா இருக்குங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். பொதுவாகவே தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிப்ரவரி மாதமே நாங்கள் வாக்காளர் அடையாள அட்டை வெளியிட்டோம், அப்போதே செக் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யாருடைய பேராவது வாக்காளர் பெயரில் இல்லாமல் தான் போகும். அந்த சர்ச்சை என்பது ஒவ்வொரு தேர்தலும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் அவர் என்ன பண்ணுவார்? தேர்தலில் தன்னுடைய கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண உடனேயே பூத் ஏஜென்ட்டுகளெல்லாம் கூப்பிட்டு வாக்காளர்களோட ஜாபிதா வச்சு ஒவ்வொரு ஏரியாவை போய் நமக்கு சாதகமான ஓட்டெல்லாம் என்னென்ன இருக்குது, இவங்களில் யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்கள போய் கேன்வாஸ் பண்ணுங்கள், இவங்களுடைய ஓட்டர் ஐடியில் இவங்களோட பேர்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே வேட்பாளர் பெயர் அனௌன்ஸ் பண்ண உடனே வேட்பாளர் தங்கள் தொகுதியில் செய்யக்கூடிய முதல் வேலையே இதுதான். அப்போ நான் பாஜக தலைவரான அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன், உங்களை கோயம்புத்தூர் வேட்பாளராக பிரதமர் மோடி அறிவிச்சோடனே உங்களுக்கு வாக்காளர் ஜாபிதா கையில் வந்திருக்கும். சரி, உங்களுக்கு தெரியலனா கூட உங்களுடைய கட்சிக்காரவங்க எவ்வளவோ தேர்தலில் நான் வாசேன் 1989 கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து பாஜக சார்பாக போட்டியிடக்கூடியவரெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி இந்த ஜாபிதா லிஸ்ட்டை செக் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போ செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னடா இது 1,00,000 பேரோட வாக்குகளை காணா, இவங்கெல்லாம் பாஜகவுக்கு பரம்பரையாக ஓட்டு போடுறவங்களாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை அன்னைக்கே நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கலாமே. ஏன் அன்னைக்கே நீங்கள் ரைஸ் பண்ணலை? ஏன் உங்களுக்கு பூத் ஏஜென்ட் இல்லையா? வெளியூர்காரர்கள்லாம் அவினாசி ரோட்டில் வச்சு ஒரு ஆஃபீஸில் வச்சு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஃபோன் போட்டு பேசுனீங்களே, ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஜிபே மூலமாக பணம் போட்டீங்களே, அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? வாக்காளர்கள் ஜாபிதா வச்சு தானே பண்ணியிருப்பீங்க. அப்போ ஜிபே பணம் அனுப்புறதுக்கு மட்டும் செக் பண்ணுவீங்க, வாக்காளர்கள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்பதற்கு செக் பண்ண மாட்டீங்களா? அப்போ அண்ணாமலையாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், அதே போல் வினோத் செல்வமாக இருக்கட்டும், இவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. மற்ற வேட்பாளர்கள் நம்ம தோத்துருவோம், இதில் என்ன புது கதை இருக்குது அப்படின்னு சொல்லி விலகி போக, இவர்கள் மட்டும் தங்களுக்கு பிரஸ்டீஜ் பெறும், தங்கள் ஊதப்பட்ட பிம்பம் என்பது காலியாகிவிடும் என்பதற்காக ஒரே மாதிரி செட் பண்ணி பேசுகிறாங்களோ என்ற சந்தேகத்தை இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க பொதுமக்கள். சரி, இந்த 3 பேரும் பிரதமர் மோடியை கிழிச்சாங்கன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த 3 பேர் பேச்சில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். வினோத் செல்வம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்று நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக மீண்டும் ஒரு முறை ஜனநாயக படுகொலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்துள்ளார்கள். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிக்கணும்னு வந்தபோது கூட பெயர்கள் வந்து பெரிய அளவில் நீக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு பூத்தில் 70லேருந்து 80 பேர் நீக்கியிருக்காங்க. சராசரியா 1300 பூத்துக்கு கணக்கெடுத்தீங்கன்னா 1,00,000 ஓட்டு கிட்ட மிஸ் ஆயிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக திமுக ஜனநாயக படுகொலையை செஞ்சிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட கட்சியினரை மட்டும் திட்டமிட்டு நீக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி வினோத் செல்வம் சொல்றாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு? முன் ஏற்பாடுகள் எதுவுமே சரியில்லை, அரசியல் தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றாரு. இன்னொரு பக்கம் தமிழிசை என்ன சொல்றாங்க? 100% வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள், கோடிக்கணக்கில் அதுக்கு செலவிட்டு இருக்கிறார்கள், ஆனால் அதுக்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது. இவங்க 100% வாக்குப்பதிவு நடக்கணுன்றக்காண்டி கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஆனால் இதை யாருமே மக்கள் வந்து ஏத்துக்கிறவே இல்லை. வெள்ளிக்கிழமை வந்து ஓட்டு வச்சதே தப்பு, விடுமுறைன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருப்பாங்க, அதனால தான் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், நடப்பது என்பது நாடாளுமன்ற தேர்தல் தானே. நாடாளுமன்ற தேர்தலை யார் நடத்துகிறா? இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணுவது யார்?
பிரதமர் மோடி, அமைச்சர், அதே போல் எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் யார் வந்து கேண்டிடேட் என்பதை கூட சொல்லவே இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரை காக்க வச்சு அவருக்கு தெரியாமையே 2 தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணது உங்கள் பிரதமர் மோடி தானே. அப்போ உங்கள் பிரதமர் மோடி நியமனம் பண்ண ஆள் தான் இந்த தேர்தலை நடத்துகிறாரு. இதுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நடப்பது என்ன உள்ளாட்சி தேர்தலா? மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை குறை சொல்வதற்கு? அப்போ இங்கே மோடியால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இதுவும் தெரியலை, அவங்க வேஸ்ட்டு, இவங்க தான் இவ்வளவு வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க, இவங்க தான் கோடிக்கணக்கில் பணத்தை வெட்டியாக செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த மூவரும் பிரதமர் மோடியை குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போது பாஜக தன்னுடைய தோல்வியை இந்த மூவரின் மூலமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை இப்போதே தேட ஆரம்பிக்கிறது. இவங்களுக்கும் எப்பையும் போல டெபாசிட் என்பது கிடைக்கப் போவதில்லை என்பதை இவங்க 3 பேர் ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த 2 பெண்கள், பாஜகவை சேர்ந்த 2 பெண்கள் பாஜகவிற்கு எதிராகவே தேர்தல் நடைபெறும் போதே ஆப்பு வச்சாங்க அப்படின்னு சொன்னால, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வரிசையில் முதலாக வருவது பாஜகவை சேர்ந்த செயற்குழு உறுப்பினரான குஷ்புங்க. இவர் தேர்தல் நடைபெறும் போதே ஒரு ட்விட்டர் பதிவை போடுறாரு. அதாவது ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி இவர் ஓட்டு போட்ட படத்தை போட்டு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர் பதிவை செஞ்சார். உடனே கீழே இருக்கிறவங்க எல்லாரும் இவரை வந்து ட்ரோல் பண்ண, ஆப்கி பார் 400 அப்படின்ற மாதிரி, நான் 400 தொகுதியை கேட்பதற்காக கேட்டேன், இந்தியா என்பது பொதுவாக கேட்பது தானே அப்படின்ற மாதிரி மழுப்பினார் நம்ம குஷ்பு. ஏன் குஷ்பு இப்படியான சம்பவத்தை பண்ணார்? இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 2020ஆம் ஆண்டு குஷ்பு வந்து பாஜகவில் வந்து இணைஞ்சாங்க. ஆனால் பெருசாக குஷ்புவுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வழங்கப்படவே இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டு இருந்தார் குஷ்பு. இடையில பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே எனக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் போட்டிடுவேன் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்படவே இல்லை. வாய்ப்பு கிடைக்கவில்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பிரச்சாரமாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தாங்க இருந்தார். என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு ஜேபி நட்டாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி, நான் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது, எனக்கு 2019 நடந்த ஆக்சிடென்ட்டோடைய வழி இப்போ வர்றதுனால என்னுடைய மருத்துவர்கள் குழு நான் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நேற்று வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த குஷ்பு திடீர்னு பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு விலகினார். அதற்கான காரணம் அவருக்கு எம்பி சீட் கொடுக்கவில்லை என்ற ஒரு காரணம் மட்டுமல்ல, அவர் 1000 ரூபாய் பிச்சை அப்படின்னு சொல்லி பேசினதுனால அவருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் வந்து போராட்டத்தை நடத்துனாங்க. அப்போ பாஜகவை சேர்ந்த யாருமே தனக்கு ஆதரவா நிற்கவே இல்லை. இவ்வளவு ஏன், பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை கூட தனக்கு ஆதரவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்ற வருத்தம் அவருக்கு இருந்ததாகவும், எம்பி சீட்டு கிடைக்கவில்லை என்பதற்காகவும், இடையில என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பிரச்சாரம் பண்ணாமல் போனவர் இன்னைக்கு வந்துட்டு தேர்தல் நடக்கும் போதே ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டுட்டார். ஏங்க, பச்சை மண்ணுக்கு கூட தெரியும் இந்தியானா இந்தியா கூட்டணி அப்படின்றதான். அதனால தான் இந்தியாவிலேயே INDIAக்கு பதிலாக இடையில புள்ளி வைக்கிறாங்க. இன்னும் மோடி கூடுதலாக என்ன சொல்றாரு, இந்திய அலையன்ஸ் தான் சொல்றாரு. ஏன் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை கூட இந்திய அலையன்ஸ் தான் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தேர்தலில் இந்தியான்னு சொன்னால் இந்தியா கூட்டணி தான் புரியும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? அப்போ தெரிஞ்சே குஷ்பு இப்படி போட்டுட்டு மழுப்பறாரா என்ற கேள்வியை இன்னைக்கு இணையதளவாசிகள் கேட்குறாங்க. சரி, இது ஒரு குஷ்புவோட கதையா? அடுத்த கதை ராதிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குஷ்பு 2020 இணைஞ்ச அவருக்கே அந்த கதினா, சரத்குமார் தன்னுடைய கட்சியில் இணைஞ்சதுக்காக ராதிகாவுக்கு எம்பி சீட் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ராதிகா என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, புதிய தலைமுறையை சேர்ந்த செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாருங்க. என்னங்க, நீங்கள் வந்து மக்களெல்லாம் போய் சந்திச்சிங்களே, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மக்களை சந்திச்சிங்க, என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மாற்றம்னா அப்போ இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, மாற்றத்தைனா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை சொல்கிறீங்களா, இந்தியா கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் ஆடி போய், இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து மாற்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி மலுப்பலான ஒரு காரணத்தை சொன்னாங்க இந்த ராதிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்காவது சீட் கிடைக்கலன்றது தானே ஒரு கொடுமை. ஆனால் ராதிகாவுக்கு சீட் கொடுத்துமே பாஜக பல்வேறு உள்ளடி வேலைகளை பண்ணுச்சுங்க. ஏன்னா இவர் பாஜக சார்பாக வேட்புமனு தாக்கல் பண்ண அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவுடைய மதுரை மாவட்ட விவசாய அணியுடைய செயற்குழு உறுப்பினர் வேதா அப்படின்றவர் ஒரு வேட்புமனுவை தாக்கல் பண்ணுறாரு. இவர் என்ன வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு அப்படின்னா, டெல்லி பாஜக மோடி அணி அப்படின்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. இவர் இந்த விருதுநகர் தொகுதியில் நான் போட்டியிடணும்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு நிறைய கடிதங்கள் அனுப்பியிருக்கிறாரு, கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஆனால் கடைசி நேரத்தில் ராதிகாவுக்கு இந்த சீட்டை கொடுத்ததுனால நான் போட்டியிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டியிட்டதுனால அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய நிர்வாக
நிர்வாகியாக காலங்காலமாக இருந்து வரக்கூடிய இந்த வேதாவுக்கு வேலை பார்ப்பதா, அல்லது புதுசாக கட்சியில் பாஜகவில் இணைஞ்சு இன்னைக்கு எம்பியாக நிற்கக்கூடிய ராதிகாவுக்கு வேலை பார்ப்பதா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு நின்னாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள். அது மட்டும் கிடையாது, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கோ ஓபிஎஸ்க்கோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேவநாதன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் இப்படி யாருக்குமே விருதுநகர் தொகுதியில் ஓட்டு என்பது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க கூட்டணியில் நம்மளால் என்னதான் ஜெயிக்க முடியும்? அப்போ பாஜக சார்பாக ஏதாவது விழுந்தால் தான் உண்டு. அதுலேயும் இந்த வேதா நிற்கிறாரு, வேதாவை ஏன் அண்ணாமலை கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு கவலை அப்போதே ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் இருந்ததாக அந்த வட்டாரத்தில் பேசப்பட்டுட்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் ராதிகா இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரோ அப்படின்னு சொல்லி இணையவாசிகள் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சரி, இந்த 2 பெண்களுடைய கதை இது. 3வது ஒரு பெண் அடுத்து ஒரு சம்பவம் செய்ய போகிறார் அப்படின்ற பெண் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, காங்கிரஸ்லேருந்து எம்பி சீட்டுக்காக போய் இன்னைக்கு நம்ப வச்சு ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய விஜயதரணி தான். நீங்கள் விஜயதரணி கதையை எடுத்து பாருங்களேன். எம்பி சீட்டு கேட்டார், கிடைக்கல. சரி, நம்மளுக்கு எம்எல்ஏவாக தான் நின்றோம், எம்எல்ஏ சீட்டாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா எம்எல்ஏ சீட்டும் ஒரு புதுமுகத்தை கொடுத்துட்டாங்க. சரி, எம்எல்ஏ சீட்டு தான் கிடைக்கல, கட்சியிலே பதவி கொடுப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா கட்சியிலையும் இது வரைக்கும் பதவி கொடுக்கல. சரி, கட்சியில் தான் பதவி கொடுக்கல, பிரச்சாரத்திலேயாவது நம்மளை சேர்த்துக்குருவாங்களான்னு சொல்லி பார்த்தா அமித்ஷா ரோட் ஷோ தக்கலையில் நடத்துகிறாரு கன்னியாகுமரியில். அந்த ரோட் ஷோ வாகனத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் விஜயதரணி மட்டும் இல்லை. விஜயதரணியில் அந்த ரோட் ஷோ வாகனத்தில் ஏற்றவில்லையா அப்படின்ற கேள்வியை அன்னைக்கு இணையதளவாசிகள் கேட்டாங்க. அப்போ இப்படி தொடர்ச்சியான அவமானங்கள் வந்ததுனால நம்ம பேசாமல் அதிமுகவுக்கு பேரலாமா இல்லை மீண்டும் காங்கிரஸுக்கு பேரலாமான்ற ஒரு சந்தேகத்தில் விஜயதரணி இருப்பதாக இன்னைக்கு பாஜக வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க, சுயேட்சையை கூட தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு கரகாட்ட கோஷ்டியை யாருமே பார்த்தது இல்லைங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இணையதளத்தில் இன்றைக்கி கலாச்சாரம் எழுதுறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், வினோத் செல்வமாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்றத உறுதி செய்யும் விதமாக 1 லட்சம் வாக்கு காணாமல் போச்சு அப்படின்ற அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்பது மோடி நியமிக்கப்பட்ட ஆட்களாக நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க என்னமோ ஸ்டாலின் அவர்கள் நியமித்த ஆட்கள்னால நடக்கப்போது போல் முதலமைச்சர் ஸ்டாலினை இந்த விஷயத்தில் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு பாஜக எப்படி தான் வளரும் அப்படின்னு சொல்லி கேள்வியை இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்பாமல்ல. நன்றி.